கற்புடைய பெண்களுக்கு கோவிலே அனுப்புங்க. குலதெய்வமே புருஷன். ஆமா, புரியுதா? கற்புடைய பெண்களுக்கு கோவிலே அனுப்புங்கிற குலதெய்வமே தன் புருஷன். என் பாதத்தை வாசமில்லாமல் அவர் கொண்டு ஈசனை பறிந்தா அல்லவா? மகராஜை வேண்டுவா ஒன்னா பிறந்தவங்களுக்கு ஆம்பளையாகார ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிப்பான். ஆமா, 5000 எடுத்து போய் ஒரு 10 பேருக்கு போய் ஒழிச்சு நடக்க கொடுத்துட்டு வருவான். ஆமா, என்னடா தாலி கட்டினா ஆம்பளையா 5 புள்ள குட்டி இருக்கு, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 10 பேரை வீட்டுக்கு போய் ஒழிச்சு நடக்க கொடுத்துட்டு வரானே, செலவு பண்ணிட்டு வரியா? செலவு பண்ணிட்டு வரானு. புருஷனுடைய மனுஷு இருக்கிற மாதிரி பொண்டாட்டியா இருக்கிறவங்க பேசக்கூடாது, வளர்ந்துக்க கூடாது, பேசக்கூடாது. கொண்டவன் குறிப்பு அறிந்து நடப்பது மனையாட்டி. ஆம்படியான எந்த நேரத்துல கண்டிச்சா பொண்டாட்டி சொல்றது அவன் மண்டைக்கு ஏறும், அந்த நேரத்துல கண்டிச்சா தான் பொண்டாட்டி பேச்சு ஆம்படியானுக்கு ஏறும் மண்டையில. அது மட்டும் இல்ல, அழுக்கு சரதா இருந்தாலும் இந்த வளையக்காரங்க அவரு நமக்கு அடுத்துல இருக்கிற வரைக்கும் தான் சொன்னா போறவர்களுக்கு பெருமை. பெருமை புருஷன் போன பிற்பாடு இந்த சரீரம் உயிரோட இருப்பதனால எந்த பலனும் கிடையாது. அழகோடு பொட்டோடு மஞ்சளோடு மங்களத்தோடு சுடுகாட்டுக்கு போனா பொண்ணா பிறந்தவங்களுக்கு மோட்சம் என்று சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணா தாதிமாரை விடுத்து என்னை ராஜபேட்டைக்கு அழைத்த சமாச்சாரம் என்ன சுவாமி? மரம் செடி கொடிகள் காற்றில் வாழும் ஜீவன், கடலில் வாழும் ஜீவன் வரக்கூடிய அடியாளருக்கு அம்மா எப்படாக அது கொடுக்கும் அல்லவா? அது கொடுக்க முடியும், எடுக்க முடியும். நீ என்ன பண்ண தெரியுமா? பாதி உமை உருவான வரவேற்று எனக்கு மரகதியும் முறியதை இருக்கும் நீதிதான் மந்திரியாகும் அவதரித்த தேதி அதை அறியாத எழுத்து நான் வகுத்தனே. இந்த சிவனுடைய ஆத்மாவில தசை நாடி நரம்பு உதிரும் காத்து அப்படி ஓடக்கூடிய பாதி இடமாக மற்ற முயலாம். நீ என் உடம்புல இருந்தாதான் வரக்கூடிய அடியாளர்களும் வரம் கொடுக்கணும். கைலாட்டில் அமர்ந்து யாராவது என்னென்ன கேட்கிறாங்க பரிகாரத்தை கூடிய நம்ம மறக்கணும். என்னுடைய